வணக்கம். அதாவது தென்காசி மாவட்டம் புளியரை அருகே உள்ள பகவதிபுரம் கிராமத்தில் செல்லும் சாலையில் ஓரமாக அரசுக்கு சொந்தமான நிலத்தில் ஆக்கிரமித்து சில நபர்கள் வீடு கட்டி வந்த நிலையில் சில வருடங்களாக வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இது தொடர்பாக சலீம் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளை பொதுநல வழக்கு ஒன்றை தொடர்ந்த நிலையில் இது தொடர்பாக விசாரணை நடத்திய நீதிபதிகள் அரசுக்கு சொந்தமான நிலத்தை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தனர். இந்த நிலையில் இந்த உத்தரவின் அடிப்படையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற சென்றபோது ஆக்கிரமிப்பாளர்கள் கால அவகாசம் கோரி அதிகாரிகளிடம் வேண்டுகோள் விடுத்தனர். இந்த நிலையில் சலீம் மீண்டும் உயர்நீதிமன்றம் சென்று நீதிமன்ற தீர்ப்பை அதிகாரிகள் செயல்படுத்த காலதாமதமானார்கள் என மீண்டும் மனு தாக்கல் செய்த நிலையில் விரைவில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி அது தொடர்பாக அறிக்கைகளை தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த நிலையில் இன்று பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தற்போது வருவாய்த்துறையினர் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை இணைந்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற முயன்று ஈடுபட்டு வரும் நிகழ்ச்சியில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பார்வதி என்ற பெண் தலையில் மண்ணெண்ணெய் ஊற்ற தீக்குளிக்க முயற்சி செய்த சம்பவம் அந்த பகுதியில் வெறும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தீக்குளிக்க முயற்சி செய்த பெண்களை போலீசார் தடுத்து நிறுத்தி அவரை தற்போது காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ள நிலையில் பல்வேறு எதிர்ப்புகளை மீறி தற்போது ஆக்கிரமிப்பானது அகற்றப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.